வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று நேரத்திற்கு முன்பு நிறைவடைந்திருக்கிறது. வேட்புமனுக்கள் மீது நாளைய தினம் பரிசீலனை நடைபெற இருக்கிறது. ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் நாளை நடைபெறக்கூடிய பரிசீலனையின் பொழுது எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. வாபஸ் பெற ஏப்ரல் 9 கடைசி நாள். இதுவரை 800 பெண்கள் உட்பட சுமார் 5000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் அதிகப்படியான நபர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடைசி நாளான இன்று முகூர்த்த நாள் 2000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் முக்கிய வேட்பாளராக எடப்பாடி தொகுதியில் இபிஎஸ் அவர்களும், போடி சட்டமன்ற தொகுதியில் ஓபிஎஸ், அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியிலும், தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களில் 3430 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். கடைசி நாளான இன்று பல்வேறு நபர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சீமான் பிரேமலதா பார்த்தோம்னால் விருத்தாச்சலத்திலும், சீமான் காரைக்குடி தொகுதியிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று மொத்தமாக எவ்வளவு பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மீதான வேட்புமனுக்களை பரிசீலனை செய்து இறுதி பட்டியலை வெளியிடுவார் என்றும், ஒரு சிலருக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்றால் நாளை மறுநாள் மற்றும் 8 மற்றும் 9 தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும், 9 இறுதி பட்டியலானது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இறுதி பட்டியல் வெளியிட்டதற்கு பின்புதான் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், அவர்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும். தவேக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் பெரம்பூரில் சுயேட்சையாக விஜய் பெயரில் 2 பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஜோசப் பெயரில் ஒருத்தர் தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட பொழுது அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார். அப்பொழுதே ஓபிஎஸ் பெயரில் பல வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியிலும் கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. பெரம்பூர் தொகுதியில் பார்த்தோம்னால் விஜய் அவர்களுடைய வேட்புமனு எப்படி பரிசீலனை செய்யப்பட இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வயது, வழக்கு உள்ளிட்ட விவகாரங்களை கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் நாளை நடைபெறக்கூடிய அந்த வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனையின் பொழுது அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது தள்ளுபடி செய்யப்படுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போன்று மற்ற தொகுதிகள் கொளத்தூரில் ஸ்டாலின், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு முக்கிய நபர்களும் போட்டியிட இருப்பதனால் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.